ராவ் சாஹிப் கோவிந்தன் வீட்டில் அவரை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன பொண்ணு தன்னை ராவ் சாஹிப் கோவிந்தனுடைய மருமகள் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு துப்புரிவாளர் பரசுராம் கிட்ட பேசுறா. அவ தன் மாமாவை பத்தியும் தன்னுடைய காதலை பத்தியும் அவர்கிட்ட பேசுறா. இதைத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். கே மதுபாலா அவர்கள் எழுதிய 16 வருஷம் பாரிஜாதம் என்ற துப்பறியும் நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 2 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 3வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கேட்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 3. லக்ஷ்மி ஹோட்டல் 2வது மாடியில் 20ஆம் நம்பர் பொறிக்கப்பட்டிருந்த அறை கதவை தட்டினேன். அங்கே ஒரு இளைஞன் வந்து கதவை திறந்தான். அவன் நல்ல உயரமாகவும் பருமனாகவும் இருந்தான். இருட்டில் மின்ற பூனையோட கண்களை போல அவனுடைய கண்கள் தகதகன்னு இருந்தது. திடீர்னு அவனை பார்த்தா கொலகாரன்னு தான் நினைக்க தோணும். அவன் கதவை திறந்ததும் நானாவே அவனை தாண்டிக்கிட்டு அறைக்குள்ள நுழைஞ்சேன். யார் நீ? நான் நிற்கிறது தெரியலையா அப்படின்னு கோபமாக கேட்டுக்கிட்டே என் கோட்டோட காலரை பிடிச்சான் அவன். அவ்வளவுதான், எனக்கு கோபம் பொங்கிக்கிட்டு வந்துருச்சு. முஷ்டியை இறுக மடக்கிக்கிட்டு அவனுடைய கழுத்து பக்கத்தில் ஒரு குத்து விட்டேன். சம்மட்டியால் அடிபட்ட மாதிரி தடுமாறி கீழே விழுந்தான் அவன். அவனையே விரைச்சு பார்த்துக்கிட்டு நான் நின்னேன். பரசுராம் கிட்ட இப்படி வீராப்பா நடக்கிறது, சட்டம் பேசுறதெல்லாம் ஆபத்தான செயல்கள் தம்பி. இதுக்கு முன்னாலேயும் இப்படித்தான் ஒருத்தன் தன்னோட அறைக்குள்ள நான் நுழையிறத தடுக்க முயற்சி பண்ணான். அதுக்கப்புறம் 3 மாசம் அவன் ஆஸ்பத்திரியில் கிடந்தான். இப்போ அவன் பிளாஸ்டிக் கன்னம் வச்சிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு என்னுடைய பெருமையை நானே அந்த அதிக பிரசங்கிக்கிட்ட சொன்னேன். அறையில இருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கிட்டு அவனுக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டேன். அவன் தரையிலிருந்து எழுந்திருக்க முயற்சி பண்ணான். அவனால முடியல. அவன் பார்க்கறதுக்கு தைரியசாலி மாதிரி இருந்தானே தவிர ரொம்ப பயந்தாங்கொள்ளிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். இங்க பாரு, நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா உண்மையா பதில் சொல்லணும். டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு காலையில் நீ போயிருந்தியா அப்படின்னு கேள்வியை ஆரம்பித்தேன். நான் எதுக்காக அங்கே போனோம் அப்படின்னு மிடுக்காவே பதில் சொன்னான் அவன். இங்கே பாரு, பரசுராமோட கேள்விகளுக்கு விடை கொடுக்கணுமே தவிர பதிலுக்கு கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னேனா. அதே வினாடியில் என் மனசில் ஒரு உண்மை பழிச்சிட்டுது. மனத்திரையில் அந்த உருவம் வந்தது. ஆமாம், காலையில் நானே இவனை டாக்டரோட ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். கேல்கர் மௌனமாக இருந்தான். சொல்லு, இன்னைக்கு காலையில் நான் உன்னை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் உங்களை அங்கே பார்த்ததா எனக்கு நினைவில்லையே அப்படின்னு விடாமல் சொன்னான் அவன். ஏய், யோசிச்சு பேசு. டாக்டரை யாரோ கொன்னுட்டாங்க. நீ இன்னைக்கு அங்கே போயிருக்க. ஆனால் ஏதோ விஷயமே தெரியாத மாதிரி நடிக்கிறியே அப்படின்னு கேட்டேன். டாக்டர் இறந்துட்டதா இப்போதான் நர்கீஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஆமாம், இன்னைக்கு காலையில் நான் ஆஸ்பத்திரிக்கு போனது உண்மைதான். ஆனால் டாக்டரோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு குரலில் பணிவோட சொன்னான் அவன். அதை நான் கவனிச்சுக்கிறேன். எதுக்காக நீ அங்கே போனேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன் நான். காலையில் நர்கீஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க மாமா ராவ் சாஹிப் கோவிந்தன் இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு போகிறதா சொன்னான். ராவ் சாஹிப்புக்கு நான் நர்கீஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. என்ன அவர் பார்த்தது கூட கிடையாது. ஆனாலும் என்ன ஏனோ அவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான் அவன். அவன் சொன்னதை கேட்டதும் உன்னை நேரில் பார்த்துட்டா வெறுப்பு இன்னும் வளருமே தவிர குறையாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆஸ்பத்திரியில் போய் ராவ் சாஹிப்பை சந்திச்சு பேசலாமேங்கிற எண்ணத்தோட தான் போனேன் அப்படின்னு முடிச்சான் கேல்கர். அப்போ அங்கே அவரை சந்திச்சு அவரை பயமுறுத்தணும்னு நீ திட்டம் போட்டிருந்த, அப்படித்தானே அப்படின்னு கேட்டேன் நான். அப்படி இல்லை, நான் நல்லவன் யோக்கியமானவங்கிறத அவர் என் கூட பேசினா புரிஞ்சுக்குவாரேங்கிறதுக்காகத்தான் நான் அங்கே போனேன். அப்போ அவரை ஆஸ்பத்திரியில் சந்திச்சியா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை, சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. 1.5 மணி நேரம் அவருக்காக காத்திருந்தேன். அந்த அறையில் விசிட்டர்கள் நிறைய பேர் காத்திருந்தாங்க. கடைசியில் நான் சலிப்படைஞ்சு எழுந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அவன்.
எழுந்து எங்க போன? படி ஏறி 2வது மாடியிலிருந்து கன்சல்டிங் அறைக்கு போனியா அப்படின்னு கேட்டேன் நான். நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வேகமா சொன்னான் அவன். ஆனா நீ வெளியில போறத யாருமே பார்த்ததா தெரியலையே, ஏன் அப்படின்னு கேட்டேன் நான். யாருமே பார்க்கலன்னா அது என்னோட தப்பா அப்படின்னு கேட்டான் அவன். உடனே நான் வேகமா நாற்காலியிலிருந்து எழுந்தேன். கேல்கர், இது மகாராஷ்டிரா இல்ல, இது தமிழ்நாடு. இங்க பூசணிக்காயை சோத்துல மறைச்சா போலீஸ்காரங்க தான் அந்த வித்தையெல்லாம் பார்க்க வருவாங்க, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து அவங்கிட்ட, நீ படியேறி டாக்டரோட அறைக்கு ரகசியமா போன. டாக்டர் அப்போ ராவ் சாஹிப்போட பல்லுக்கு ஏதோ சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீ மெதுவா பூனை மாதிரி உள்ள போயிருக்க. சரேல்னு பாஞ்சு டாக்டர் மேஜை மேல இருந்த ஒரு கத்தியை எடுத்து கோவிந்தனை தாக்கி இருக்க. அப்போ டாக்டர் குறுக்க வந்திருக்காரு. அவரோட இடது பக்கத்துல கழுத்துல கத்தி நுழைஞ்சிருச்சு. நீ உடனே சாக்கடைக்குள்ள ஓடி பதுங்கிற பெருச்சாளியை போல அங்கிருந்து நழுவிட்ட. இதுதானே நடந்தது அப்படின்னு கேட்டேன் நான். கிடையவே கிடையாது, அப்படி எதுவுமே அங்க நடக்கல அப்படின்னு படபடப்போட சொன்னான் அவன். இங்க பாரு, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? போகட்டும், நீ இங்க ஏன் தங்கி இருக்க அப்படின்னு கேட்டேன். நான் நர்கீஸை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நாங்க முதல்ல பம்பாயில தான் சந்திச்சோம். எங்களுக்குள்ள பரிச்சயம் ஏற்பட்டு நட்பா வளர்ந்து காதலா கனிஞ்சிருச்சு. அவ மாமாவோட வசிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதால அவ இங்க வந்துட்டா. அவ இல்லாத பம்பாய் எனக்கு நிலவில்லாத வானத்தை போல இருக்கு. அதனால நானும் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவன். ஆமா, இங்க என்ன வேலை செய்துகிட்டு இருக்க உருப்படியா அப்படின்னு கேட்டேன் நான். காதல் செய்றேன். வேற எந்த சிந்தனைக்கும் எனக்கு இடம் கிடையாது, அவசியமும் இல்லை. பார்க்குற இடத்துல எல்லாம் எனக்கு நர்கீஸோட அழகான முகம்தான் தெரியுது அப்படின்னு சொன்னான் அவன். நான் சிரிச்சேன். நம்ம நாட்டில் இவனை மாதிரி எத்தனையோ பைத்தியக்காரங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, நாளைக்கே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா வச்சுக்கோ. வேலை வெட்டி இல்லாமல் அப்புறம் என்ன செய்வ அப்படின்னு கேட்டேன். முதல்ல அந்த இன்பமான கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பரவசத்தோட சொன்னான் அவன். இல்லை இல்லை, நீ இப்பவே அதை பற்றி யோசிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தேன் நான். கீழே வந்து என்னுடைய ஸ்கூட்டரை கிளப்புனேன். நேராக அங்கேருந்து மீனாட்சி ஹோட்டலுக்கு போனேன். அங்கே முன்ஹாலில் நுழைஞ்சு கவுண்டருக்கு பின்னால் உட்காந்துருந்த குமாஸ்தா கிட்ட, பாரிஜாதம்ங்கிறவங்க இந்த ஹோட்டலில் எந்த அறையில் தங்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த குமாஸ்தா அந்த ஹாலை ஒட்டினா போலவே ஹோட்டலுடைய ரிசப்ஷன் அறையில் ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கிறத சுட்டி காட்டினாரு. உடனே நேராக அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் போனேன். என்னை பார்த்ததும் அந்த பெண்மணி மென்மையா சிரிச்சா. அவ கதர் சேலை கட்டி இருந்தா. எதிர இருந்த குட்டையான மேஜை மேல கம்பளி நூல்ல பின்னப்பட்ட ஒரு கைப்பை இருந்தது. நவீன மாடல்ல செருப்பு அணிஞ்சிருந்தா. அவளுடைய தலையில நரை தெரிஞ்சுது. அவகிட்ட, நான் துப்பறிவாளர் பரசுராம், உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அறிமுகம் பண்ணிக்கிட்டேன். ஓ, தாராளமா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அழகா சிரிச்சா அந்த அம்மா. அதே சமயத்துல கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட மாதிரி, ஏன், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா. டாக்டர் கிருஷ்ணசுவாமி இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்னு நிதானமா சொன்னேன் நான். என்ன சொல்றீங்க, நிஜமாவா அப்படின்னு பரபரப்போடு கேட்டா அவ. ஆமா, நிஜம்தான். நீங்க கூட இன்னைக்கு அவரோட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்டேன் நான். ஆமா, நிஜம்தான், நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா அவ. நீங்க போனப்போ மணி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ 12 மணி ஆயிருச்சு. 12:20க்கு சுந்தரம் என்ன லிஃப்ட்ல மேலே கூட்டிட்டு போனான். எனக்கு காதில் கொஞ்சம் பிரச்சனை, அதுக்காகத்தான் டாக்டரை பார்க்க போனேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டாக்டரோட அறையில் நான் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா பாரிஜாதம். நீங்க இருந்த அந்த 10 நிமிஷத்துல டாக்டர் எப்படி இருந்தாரு? எதையாவது நினைச்சு பயப்படுற மாதிரி இருந்தாரா, அல்லது கலக்கம் அடைஞ்சது போல இருந்தாரா அப்படின்னு கேட்டேன். இல்லையே, அவர் பார்க்க சாதாரணமாக தான் இருந்தாரு. என் கூட தமாஷா கூட பேசினாரே அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அடுத்த கேள்வியை கேட்டேன். உங்களுக்கு சொக்கநாதன்கிறவரை தெரியுமா? உங்களுக்கு அடுத்தபடியா அவர் தான் டாக்டரோட அறைக்குள்ள போயிருக்காரு அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு பாரிஜாதம் உடனே பதில் சொல்லல. கொஞ்ச நேரம் பொறுத்து, ஏன் அவரை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா.
இல்ல, சொக்கநாதன் தான் கடைசியா டாக்டரை உயிரோட பார்த்துருப்பாருன்னு நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன் நான். சொக்கநாதனை எனக்கு தெரியும். அவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். 15 வருஷங்களா நான் கல்கத்தால தங்கியிருந்தேன். 10 நாள் முன்னால தான் இங்க வந்தேன். ரயில்ல அந்த சொக்கநாதன் என் கூட பிரயாணம் பண்ணாரு. அந்த பிரயாணத்துல ஏற்பட்ட பரிச்சயம்தான் அப்படின்னு சொன்னா பாரிஜாதம். அப்போ இங்க வந்து சேர்ந்த பிறகு நீங்க அவரை சந்திக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கப்புறம் 2 தடவைகள் சந்திச்சேன். 2வது தடவையில தான் அவர் எனக்கு ஹோட்டல் காவேரியில விருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல அப்படின்னு சொன்னா அவ. அதுக்கப்புறம் ஏன் சந்திக்கல அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டேன் நான். உண்மையா சொல்லணும்னா அவரோட நடத்தைய பார்த்து எனக்கு பயமா இருந்தது. இது அது இவங்க அவங்க எல்லாரையும் பத்தி தகவல்களை சேகரிக்கணும்னு அவர் ரொம்ப விரும்பினாரு. எனக்கு யார் யாரை தெரியும் அப்படின்னு அறியறதுல ஆவல் காட்டினாரு. சரி, இவர் கூட இதுக்கு மேல பழகுறது நல்லதில்லைன்னு நான் நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா பாரிஜாதம். ராவ் சாஹிப் கோவிந்தனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னால அவரை டாக்டரோட ஆஸ்பத்திரியில பார்த்தேன். அன்னைக்கு பேச முடியல. கல்கத்தால நாங்க நடத்திட்டு வர்ற சேவா சங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேவா சங்கம் சம்பந்தமா கோவிந்தனை பார்க்க நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். பெரிய முயற்சிக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா பாரிஜாதம். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஒன்றும் இல்லை, எங்க சங்கத்துக்கு மாநிலங்களோட கவர்னர்கள், பெரிய தலைவர்கள், தொழிலதிபர்கள் இப்படி பல பேர் ஆயிரக்கணக்கில் நன்கொடை கொடுத்துருக்காங்க. ராவ் சாஹிப் கோவிந்தன் லட்சாதிபதினு இங்கே எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவர்கிட்ட 100 ரூபாய் வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னா பாரிஜாதம். அவ சொன்னதை கேட்டுட்டு நான் அவகிட்ட, பணக்காரங்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் இருப்பாங்க. காலனாவுக்கு கருமித்தனம் பண்ணலைன்னா அவங்க 4 அடுக்கு மாளிகை எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்டேன். பாரிஜாதம் என்ன ஒரு மாதிரியா பார்த்தா. நீங்க ரொம்ப புகழ்பெற்ற துப்பறியும் நிபுணர்னு கேள்விப்பட்டேன். எங்க சேவா சங்கத்துக்கு ஏதாவது உதவி செய்தீங்கன்னா அப்படின்னு இழுத்தா. உங்க சங்கத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம நாட்டில் எத்தனையோ சிறுவர்கள் வாலிபர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நாடோடிகளா திரியிறாங்க. அப்படியே திரிஞ்சு கெட்ட பழக்கங்களை பழகிக்கிட்டு திருடவும் மற்ற குற்றங்களை செய்யவும் துணிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இந்த சமூகத்தில் ஏற்படாம தடுக்கணும். அதனால அப்படிப்பட்ட இளைஞர்களை கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு போய் சீர்திருத்தி நாட்டுக்கு நல்ல குடிமக்களா மாத்தணும். எங்க சங்கத்தோட ஒரு கிளையை இங்க ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா பாரிஜாதம். மறுவார்த்தை பேசாம நான் பர்ஸை எடுத்து அதுல இருந்து ஒரு 100 ரூபாயை பாரிஜாதத்துக்கிட்ட கொடுத்தேன். ரொம்ப நன்றி, உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னு நன்றி தெரிவிச்சுக்கிட்டே அந்த 100 ரூபாய் நோட்டை தன்னுடைய கைப்பைக்குள்ள பத்திரப்படுத்திக்கிட்டா பாரிஜாதம். பாரிஜாதத்துக்கிட்ட பேசின பிறகு என்னுடைய சந்தேகம் முழுவதும் சொக்கநாதனை சுற்றியே சுழன்றுகிட்டு இருந்தது. இந்த கொலைக்கும் அவருக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தீர்மானிச்சேன். கொஞ்ச நேரத்துல பாரிஜாதத்துக்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். என்னுடைய ஸ்கூட்டர் ஹோட்டல் காவேரி எட்டிக்கிட்டு இருந்தது. அத்தியாயம் 4. ஹோட்டல் காவேரிக்கு எதிரில் என்னுடைய ஸ்கூட்டரை நிறுத்தி இறங்கிட்டு ஹோட்டலோட முன்காலை நோக்கி வேகமா நடந்தேன். அங்க நின்றுகிட்டு இருந்த ஒரு ஜவான் என்னை பார்த்ததும் என்கிட்ட ஓடி வந்தான். இன்ஸ்பெக்டர் நாயர் 3வது மாடியில 120ஆம் நம்பர் ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொன்னான். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன் அவங்கிட்ட. சொக்கநாதன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னான் அவன். என் மனசுக்குள்ள பொங்கி எழுந்த ஆச்சரியத்தை என்னால் அடக்க முடியல. அந்த வினாடி வரைக்கும் என்னுடைய சந்தேகம் பூராவும் சொக்கநாதன் மேலதான் பதிஞ்சிருந்தது. ஆனா அவரு திடீர்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதும் அந்த சந்தேக பிசாசு மனசை விட்டு ஓடிருச்சு. நானும் லிஃப்ட் இருந்த மூலைக்கு ஓடி போனேன். லிஃப்ட்ல ஏறி 3வது மாடி 120ஆம் நம்பர் அறைக்கு போனேன். அங்கே இன்ஸ்பெக்டர் நாயர் என்னை பார்த்ததும் 2 எட்டில் பக்கத்தில் வந்து என் கைகளை பிடிச்சிக்கிட்டாரு. பிரதர், சொக்கநாதன் கிட்ட பேசுறதுக்காக 1/2 மணி நேரத்துக்கு முன்னால இங்க வந்தேன். வந்து பார்த்தா அவர் இறந்து கிடந்தாரு. நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாததால உங்களுக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் அறையில் இருந்த கட்டிலுக்கு பக்கத்துல போனேன். அதுல தான் உடல் கிடந்தது.
சுருட்ட முடி, ஸ்டாலின் மீசை. இறந்து போன சொக்கநாதனுடைய முகத்தை பார்த்ததுமே அவர் ரொம்ப வேதனைப்பட்டு இறந்திருக்கிறாருங்கிறத உணர முடிஞ்சுது. அவரோட முகத்துல அந்த வேதனையோட சுவடு தெரிஞ்சுது. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அவரை உற்று பார்த்தேன். காயம் எதுவும் தெரியல. நாயர்பாய், டாக்டருக்கு சமாச்சாரம் சொல்லியாச்சா அப்படின்னு கேட்டேன். சொல்லியாச்சு பிரதர், இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொன்னாரு நாயர். சரி, நான் ஹோட்டல் மேனேஜரை சந்திக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நாயர் ஒரு ஜவானை அனுப்பி அவரை கூட்டிட்டு வர சொன்னாரு. 2 நிமிஷங்கள்ல மேனேஜர் வந்துட்டாரு. நாங்க 2 பேரும் அவர் பக்கத்துல போனோம். நாயர் பேசினாரு. இதோ இவர் என்னோட நண்பர். இவர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. மேனேஜர் சொல்ல ஆரம்பிச்சாரு. சார், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே எனக்கு தகவல் வந்தது. அந்த அறையில் இருக்கிறவரு இன்னும் சாப்பிட வரலன்னு. என்னவோ ஏதோன்னு பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன். கதவுகள் மூடி இருந்தது. தள்ளுனேன். உள்ள பூட்டப்படல. அதனால கதவு திறந்துருச்சு. நான் உள்ள நுழைஞ்சப்போ சொக்கநாதன் கட்டில படுத்திருந்தாரு. பக்கத்துல போய் குனிஞ்சு பார்த்தேன். மூச்சு வர்ற மாதிரி தோணல. உடனே இனம் புரியாத திகில் என்ன சூழ்ந்தது. உடனே கீழே போனேன். போலீஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் போனேன். அதே சமயம் 6 ஜவான்களோட இன்ஸ்பெக்டர் சார் உள்ள வரத பார்த்தேன். இதுவும் நல்ல வேலைதான்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் நேர்ல சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். சரி, சொக்கநாதன் இங்க தங்க வந்து எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு கேட்டேன். 10 நாட்கள் ஆச்சு சார் அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். அவரை பார்க்க யாராவது வர்றதுண்டா அப்படின்னு கேட்டேன் நான். நிறைய பேர் வர்றது கிடையாது. ஆனா ஒரு பெண்மணி மட்டும் 2-3 தடவைகள் வந்தா. ஒரு நாள் ராத்திரி அவ சொக்கநாதன் கூட விருந்து சாப்பிட்டா அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். உங்களுக்கு அந்த அம்மாவோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் நான். தெரியாது, ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். அவங்க பேரு பாரிஜாதமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா, அதே பேர் தான் அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். சரி, சொக்கநாதன் தினமும் வெளியில போவாரா அப்படின்னு நான் கேட்டேன். வழக்கமா பகல் முழுசும் அறையில தான் இருப்பாரு. ராத்திரி எங்கேயாவது வெளியே போவாரு. அப்படி போனாலும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் திரும்பி வருவாரு அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். அவர் இங்க இருக்கிறப்போ யாருக்காவது டெலிஃபோன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டேன் நான். தினமும் பலருக்கு டெலிஃபோன் பண்ணுவார் சார் அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். யார் யாருக்கு பண்ணுவாரு? ஒரு சில பேர்களையாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், சொல்ல முடியாது, கஷ்டம். எத்தனை தடவை டெலிஃபோனை உபயோகிச்சாருன்னு வேணும்னா பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு மேனேஜர். நான் யோசனையில் ஆழ்ந்தேன். மேனேஜர் சொன்ன தகவல்கள் என்னுடைய சிந்தனையில சுழல ஆரம்பிச்சுது. தலை கொதிக்க ஆரம்பிச்சுது. அப்பதான் போலீஸ் டாக்டர் அறைக்குள்ள நுழைஞ்சாரு. அவரை தொடர்ந்து நானும் கட்டிலுக்கு பக்கத்துல போனேன். அவரு சொக்கநாதனுடைய உடலை பார்த்தாரு. விஷம் கலந்துதான் இறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். முறைப்படி எல்லா பரிசோதனைகளையும் செய்யாம என்ன விஷயங்கிற மாதிரி விஷயங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு டாக்டர். உடனே நான் திடுக்குன்னு திரும்பி நாயரை பார்த்தேன். நாயர் பாய், உடனே ஜீப்ல ஹோட்டல் மீனாட்சிக்கு போங்க. அவசியமானா கைது செய்தாவது அங்க தங்கி இருக்கிற பாரிஜாதத்தை புடியுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே 2 ஜவான்களை கூட்டிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் நாயர் வெளியே போனாரு. போலீஸ் டாக்டர் இன்னும் உடலை பரிசோதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அறையில இருந்த எல்லா பொருட்களையும் குடைஞ்சு பார்க்க ஆரம்பிச்சேன். கல்கத்தால இருந்து வந்து குதிச்சிருக்கிற இந்த சொக்கநாதன் யாரு, இவரோட தொழில் என்ன, இந்த கேள்விகளுக்கான விடையை தெரிஞ்சுக்காம மேல விசாரணையை தொடர்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. அறையில இருந்த அலமாரியே குடைஞ்சேன். சில டைரிகள், பல புகைப்படங்கள் கிடைச்சது. டைரிகளை புரட்டி பார்த்ததுல சொக்கநாதன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுது. சமூகத்துல பிரபலமாயிருந்த பலரை பற்றி பல பல தகவல்களை அவர் சேகரிச்சு வச்சிருந்தாரு. அவர்கிட்ட பலருடைய படங்கள் இருந்தது. அந்த படங்கள் எல்லாம் ரொம்ப அந்தரங்கமான படங்கள். இந்த படங்களை எல்லாம் அவர் எப்படி சேகரிச்சாருன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த புகைப்படங்களை வச்சு உங்க வாழ்க்கையோட மர்மங்களை வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தோணுச்சு எனக்கு. சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அறைக்கு வெளியே வராந்தால உலாவிக்கிட்டு இருந்தேன். டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட மரணத்துக்கும் சொக்கநாதன் இறந்து கிடக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இது 2ம் ஒரே நபர் செய்த கொலையா? என்னுடைய சந்தேகம் பூராவும் இங்க வர்றதுக்கு முன்னால நான் சந்திச்ச பாரிஜாதத்து மேல திரும்பிச்சு. ஒருவேளை சொக்கநாதன் அவளை பயமுறுத்தி இருப்பாரோ?
அப்படியானா அவளே அவரை கொலை செய்திருக்கலாம் இல்லையா? ஆனா டாக்டர் ஏன் கொல்லணும்? காரணம் தெரியலையே. இந்த மாதிரி என்னுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னொரு விதமாவும் என் எண்ணம் ஓடுச்சு. டாக்டர் கிருஷ்ணசுவாமி நல்ல பணக்காரர். அவரை கடைசியா உயிரோட பார்த்தது சொக்கநாதன். ஒருவேளை டாக்டரை பயமுறுத்தி பணம் பறிக்க சொக்கநாதன் முயற்சி பண்ணியிருப்பாரு. அதனால டாக்டர் ரகசியமா சொக்கநாதனுக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் தோணுச்சு. என்னோட எண்ணங்களுக்கு சரியான உருவம் கிடைக்கல. என்னையே நான் கடிஞ்சுக்கிட்டேன். சொக்கநாதன் டாக்டரை பயமுறுத்தி இருந்தா அவர்கிட்ட இவர் சிகிச்சைக்கு போவாரா? ஒரே குழப்பமாவும் இருந்தது. பாரிஜாதத்துக்கிட்ட உடனே பேசி ஆகணும்னு தோணுச்சு. அதே கணத்துல நாயர் வேகமா வந்தாரு. என்ன நாயர் பாய், அவளை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டேன். இல்ல, அவ அங்க இல்ல. நீங்க போய் பேசிட்டு வந்ததும் அவ வெளியே போனாளாம். இன்னும் திரும்பி வரல. தன்னோட அறையை பூட்டி சாவியை மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போனான்னு தெரியுது அப்படின்னு சொன்னாரு நாயர். என்னோட விசாரணைகளுக்கு மறுபடியும் ஒரு முற்றுப்புள்ளி. ஆனா எப்படியும் இந்த பாரிஜாதம் ஹோட்டலுக்கு திரும்பித்தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நாயர்பாய், பாரிஜாதத்தை நம்ம பிடிச்சாகணும். அந்த ஹோட்டல்ல ஒரு ஜவானை நிறுத்தி வைங்க. அவ வந்ததும் அவன் நமக்கு ஃபோன் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நானே அந்த ஏற்பாட்டை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு நாயர். யோசனைகள் நிறைஞ்ச மனசோட கீழே போனேன் நான். டெலிஃபோன் டைரக்டரை புரட்டி ஒரு விலாசத்தை குறிச்சுக்கிட்டு ஹோட்டல் காவேரியிலிருந்து வெளியேறினேன். அத்தியாயம் 5. என்னோட ஸ்கூட்டர் வேகமா முன்னேறிக்கிட்டு இருந்தது. அப்போ சாயங்காலம் 4 மணி இருக்கும். ஸ்டெர்லிங் ரோட்ல ஒரு பங்களா காம்பவுண்டுக்குள்ள என்னுடைய ஸ்கூட்டரை திருப்பினேன். வராந்தால் நின்றுக்கிட்டு இருந்த வேலையாள் என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டான். சொன்னேன். சில வினாடிகளில் ஒரு அழகான பெண்மணி இறங்கி வந்தா. ஸ்கூட்டர்ல இருந்து இறங்கி நானும் வராந்தாவுக்கு போனேன். 2 பேரும் அங்க இருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்தோம். அவ உடுத்தி இருந்த புடவை கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. அவகிட்ட நான் தான் துப்புரியும் பரசுராம் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். ஓ, அந்த பேர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. எங்க மாதர் சங்கத்துல உங்களை பத்தி பல தடவைகள் பேச்சு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. நான் அவளுக்கு பதில் சொல்லாம சிரிச்சேன். இப்போ நீங்க என்ன காரணமா வந்திருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அவ. அதே மூச்சுல என்னோட கணவர் பம்பாய்க்கு போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும் அப்படின்னு தகவல் சொன்னான். பரவாயில்ல, நான் உங்க கணவரை பார்க்க வரல, உங்களை தேடித்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் நான். என்னையா? வேலைக்காரன் தவறுதலா சொல்லிட்டான். சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா? காபி, டீ, ஓவல்டின், ஹார்லிக்ஸ், கொக்கோ, ராகி மால்ட், போன்வீட்டா, மைலோ அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனா அந்த அம்மணி. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் சாப்பிட தயார். ஆனா இப்போ நான் உடனே கிளம்பணும். எதுக்கும் 1 கப் ஓவல்டின் கொடுத்தீங்கன்னா குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அஞ்சல அப்படின்னு உள்பக்கம் நோக்கி கூப்பிட்டா அந்த பெண்மணி. உள்ள இருந்து ஒரு கிழவி வெளியே வந்தா. சீக்கிரம் 2 கப் ஓவல்டின் கொண்டு வா அப்படின்னு அவளுக்கு உத்தரவிட்டா அந்த பெண். அஞ்சலை தலையசிச்சுட்டு உள்ள போனா. ஆமா, இன்னைக்கு நீங்க டாக்டரோட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு விசாரணையை தொடங்கினேன். எந்த டாக்டரோட ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு கேட்டா அவ. ஏன் அப்படி கேட்குறீங்க? இன்னைக்கு நீங்க நிறைய ஆஸ்பத்திரிகளுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு ஆமான்னு சொன்னா அவ. பலவீனத்துக்காக ஒரு லேகியம் வாங்க ஆயுர்வேத ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அத்தோட காலில் ஒரு கொப்புளம், அதுக்கு மருந்து வச்சு கட்டிக்கணும்னு டாக்டர் ராமாராவோட நர்சிங் ஹோமுக்கு போனேன். அப்புறம் கண் பரிசோதனைக்காக டாக்டர் நாகராஜராவ் கிட்ட போயிருந்தேன். அதுக்கு பிறகு டாக்டர் லக்ஷ்மி கிட்ட போயிருந்தேன். ஆனால் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமுட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம்தான் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அப்படின்னு முடிச்சா அவ. அந்த பெண்மணி பாஞ்சாலி சுவாமிநாதன் சொன்னதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்தது. இப்பெல்லாம் உடலோட ஒவ்வொரு உறுப்புலையும் வர்ற நோய்களுக்குன்னு ஒவ்வொரு டாக்டர் விசேஷ பயிற்சி எடுத்திருக்காங்க. அதனால ஒரே நாள்ல 10 டாக்டர்களை கலந்து ஆலோசிக்கிறதுல வியப்பில்லை. மனுஷனை இப்படி கை, கால், காது, மூக்குன்னு பிரிச்சு காட்டுறத பார்க்கும்போது ஒரு விமர்சகர் ஒரு புத்தகத்தை பத்தி எழுதியிருந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த புத்தகத்தில் 300 ஆச்சரியக்குறிகள், 200 கேள்விக்குறிகள், 1000 முற்றுப்புள்ளிகள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னேன் நான். சரி, அது இருக்கட்டும். எத்தனை மணிக்கு நீங்க டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். சரியா காலை 10:30 மணிக்கு அப்படின்னு சொன்னா அவ.
நீங்களும் கொஞ்ச நேரம் விசிட்டர்கள் அறையில் உட்காந்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். உடலுக்கு நல்லது தானேன்னு கொஞ்ச நேரம் மேலும் கீழும் உலாவிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அவ. அப்போ அங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்க, உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் நான். ஒரு குறும்பு சிரிப்போட பாஞ்சாலி சுவாமிநாதன் என்னை பார்த்தா. அவ நாற்காலியில நல்லா சாஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு நழுவி விழுந்த மேலாக்க சரி பண்ணிக்கிட்டா. அங்க நான் போனப்போ ஒரு ஆசாமி உட்கார்ந்துருந்தாரு. அவரை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். பொதி மூட்டைய போல உடல், ஸ்டாலின் மீச. அந்த அறையில அப்போ வேற யாரும் இல்ல. என்ன அவர் ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்தாரு. எனக்கு அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிருச்சு. நல்ல வேளை, டாக்டர் அப்போ அவரை கூப்பிட்டு அனுப்பிட்டாரு. லிஃப்ட்ல ஏறி அந்த மனிதரும் போயிட்டாரு. அப்போதான் அவ படி இறங்கி வந்துகிட்டு இருந்தா. வந்தவ என்ன பார்த்தா. ஆனா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அடையாளமா ஒரு புன்னகை கூட செய்யல. நான் யாருன்னே தெரியாத மாதிரி இறங்கி வெளியே போயிட்டா. அதை பார்த்து என்னுடைய உடல் கொதிச்சுது. அவ கல்கத்தால இருந்து வந்து 10 நாட்கள் கூட ஆகல. அதுக்குள்ள இத்தனை கர்வம் வந்துருச்சு அவளுக்கு அப்படின்னு சொன்னா பாஞ்சாலி சுவாமிநாதன். நீங்க அவன்னு சொல்றது யார அப்படின்னு கேட்டேன் நான். அதுதான் பாரிஜாதம் இருக்காளே, அவளைத்தான். ஒரு வாரத்துக்கு முன்னால அவளை டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரியில பார்த்தேன். அப்போ என் கூட பேசினா. அவ நல்லவன்னு அபிப்பிராயப்பட்டேன் நான். வீட்டுக்கு வாருங்கன்னு அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு பாஞ்சாலி சுவாமிநாதன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அவ உங்க வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல, இன்னைக்கு காலையில அவ நடந்துகிட்டத பார்த்தப்போ அவ வராததே நல்லதுன்னு முடிவு கட்டிட்டேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த ராங்கிக்காரி போனா அப்படின்னு சொன்னா பாஞ்சாலி சுவாமிநாதன். அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டேன் நான். உள்ள போன அந்த ஸ்டாலின் மீசக்காரர் 12:40க்கு பின்னால தான் வெளியே வந்தாரு. டாக்டர் என்ன எந்த நிமிஷமும் கூப்பிடுவாருங்கிறதால ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னா பாஞ்சாலி சுவாமிநாதன். அப்படி உட்கார்ந்துருந்தப்போ வேற யாரும் இறங்கி வர்றதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல இல்ல, நான் கடைசியா பார்த்தது அந்த ஸ்டாலின் மீசக்காரரை தான் அப்படின்னு சொன்னா அவ. அப்போ யாராவது மேல 2வது மாடிக்கு ஏறி போறதை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு தொடர்ந்து என் கேள்விகளை கேட்டேன் நான். இல்ல, நான் விசிட்டர்கள் அறையில் இருந்த வரைக்கும் யாரும் மேலே ஏறி போறத பார்க்கல அப்படின்னு சொன்னா அவ. நீங்க பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஒரு 3 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவ. அப்ப யாரும் இறங்கி வெளியே போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் அவகிட்ட கேட்டேன். போயிருக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னா அவ. பாரிஜாதம் முதல் தடவையா அவங்க கிட்ட பேசினப்போ எங்க தங்கி இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். மீனாட்சி ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா சொன்னா. அவ ஆரம்பத்துல இங்கதான் வசிச்சுக்கிட்டு இருந்தாளாம். 15 வருஷத்துக்கு முன்னாலதான் கல்கத்தா போனாளாம் அப்படின்னு சொன்னா பாஞ்சாலி சுவாமிநாதன். பாரிஜாதம் டாக்டரோட அறைக்குள்ள போனதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல, நான் பார்க்கல. நான் ஆஸ்பத்திரியில் நுழையிறதுக்கு முன்னாலேயே மேலே போயிருக்கணும். அவ இறங்கி வெளியே வரும்போது தான் நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவ. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாலேயே அந்த மீசக்கார ஆசாமி அங்க வந்துட்டார் இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். ஆமா, நான் கார்ல இருந்து இறங்கி விசிட்டர்கள் அறையில் உட்கார்ந்தப்போ அங்க சோஃபால அவர் பிள்ளையார போல உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா அவ. அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன் நான். டாக்டர் என்ன 1 மணிக்கிட்ட கூப்பிட்டு இருக்கணும். அவர் எப்பவுமே 1 நிமிஷம் கூட தவற மாட்டாரு. ஆனா அன்னைக்கு மணி 1 தாண்டிருச்சு. ஆனாலும் அவர் என்ன கூப்பிடல. நானும் காத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியா இல்ல. கால்ல இருந்த கொப்புளம் வேற வலிச்சுது. கண்டாக்டர் போட்ட மருந்து வேற கண்ணை உறுத்திக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் போதாதுன்னு பல்லு வேற வலிக்கிற மாதிரி இருந்தது. உடனே எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. கோபத்தோட அங்கேருந்து எழுந்து லிஃப்ட் கிட்ட போனேன். சுந்தரம் சுவாரஸ்யமா ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்கிட்ட போய் சத்தம் போட்டேன். டாக்டர் என்னதான் செய்யறாரு? அவரு எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாதான் எனக்கு என்ன அப்படின்னு அவங்கிட்ட உருமுனேன் நான். முதல்ல சுந்தரம் கொஞ்சம் தயங்கினான். பிறகு என் கோபத்துக்கு பயந்து மேலே போனான். 2 நிமிஷம் கழிச்சு வந்து தான் அங்க பார்த்தத சொன்னான். உடனே அங்க இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. போலீஸ் வரும், ஏதாவது சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சு கார்ல ஏறிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா பாஞ்சாலி சுவாமிநாதன். நான் அவகிட்ட பாரிஜாதத்தோட சமூக சேவைக்கு நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓ, முதல் சந்திப்பிலேயே அவ அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா.
உடனே அவகிட்ட 50 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். மறுபடி பார்க்கும்போது இப்படி அநாகரிகமாக அவன் நடந்துக்குவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த பணத்தை கொடுத்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவ. ஆமாம், நீங்கள் கொடுத்த பணத்துக்கு அவ ஏதாவது ரசீது எழுதி கொடுத்தாளா அப்படின்னு கேட்டேனா. ஓ, கொடுத்தாளே அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பாஞ்சாலி சுவாமிநாதனுக்கு 50 ரூபாய்க்கு அவ ரசீது கொடுத்துருக்கா. நான் 100 ரூபாய் கொடுத்து எனக்கு கொடுக்கலையே. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி என்னுடைய மனதில் எழுந்தது. ஆமாம், பாரிஜாதத்துக்கிட்ட நீங்கள் ரசீது எழுதி கொடுக்க சொல்லி கேட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லையே, கைப்பையிலிருந்து நான் 5 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவகிட்ட கொடுத்தேன். உடனே அவளாவே தன்னோட கைப்பையிலிருந்து ரசீது புத்தகத்தை எடுத்து எழுதி கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா பாஞ்சாலி சுவாமிநாதன். அந்த ரசீது இங்கே உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். இருக்குதே, தேவைன்னா எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா அவ. அவசியம் தேவை, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னே நான். பாஞ்சாலி சுவாமிநாதன் நாற்காலியிலிருந்து எழுந்து உள்ளே போனா. கொஞ்ச நேரத்திலேயே கையில் ஒரு ரசீதோட வெளியே வந்தா. அவ கொடுத்த ரசீதை கவனமாக பார்த்தேன். அதில் சேவா சங்கம் நம்பர் 5 சித்தரஞ்சன் தெரு கல்கத்தா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் அந்த சங்கத்தோட டெலிஃபோன் நம்பரும் இருந்தது. இந்த ரசீது எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் பாஞ்சாலி சுவாமிநாதன் கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன, தாராளமாக எடுத்துக்கோங்க. பாரிஜாதத்தை நீங்கள் எங்கேயாவது பார்க்க நேரிட்டா இதை அவகிட்ட காண்பிச்சு இனிமேலாவது கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்க சொல்லுங்க. சேவா சங்கங்கிற நல்ல நிறுவனத்தோட பேரை இவ ஏன் இப்படி கெடுக்கிறா அப்படின்னு கேட்டா பாஞ்சாலி சுவாமிநாதன். நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருந்து அஞ்சலை 2 கப்பில் ஓவல்டீன் எடுத்துகிட்டு வந்தா. நாங்கள் 2 பேரும் அதை குடிக்க ஆரம்பித்தோம். குடிச்சு முடித்த பிறகு பாஞ்சாலி சுவாமிநாதன் பாக்குத்தோள் கொடுத்தா. அதை வாயில் போட்டுக்கிட்டு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியேறினேன். என்னுடைய ஸ்கூட்டர் வீட்டுக்கு விரைஞ்சுது. வீட்டுக்கு போய் சேர்ந்தப்போ அடித்து போட்டது போல் எனக்கு அசதியாக இருந்தது. தூக்கம் வந்தது. மேலே போனேன். கல்கத்தா சேவா சங்கத்துக்கு ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணேன். சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அறையில் இங்கும் அங்கும் உலாவிக்கிட்டு இருந்தேன். 1/4 மணி நேரம் கூட போயிருக்காது. டெலிஃபோன் மணி அடிச்சுது. ரிசீவரை எடுத்தேன். ஹலோ, கல்கத்தா கனெக்ஷன் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சிலேருந்து குரல் கேட்டுது. ஹலோ அப்படின்னு பதில் சொன்னேன் நான். வணக்கம், சேவா சங்க காரியதரிசி பேசுகிறேன். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட அந்த குரலில் பணிவும் பண்பும் இருந்தது. உடனே நான் எதிர்முனையில் இருந்தவங்க கிட்ட, நான் சேட் லாலாசந்தோட காரியதரிசி, நீங்கள் பாரிஜாதம்னு ஒரு அம்மாவை இங்கே அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு விசாரித்தேன். ஆமாம், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு எதிர்முனையிலிருந்து கேட்டாங்க. நேற்று சேட்ஜியை அந்த அம்மா சந்திச்சு பேசியிருக்காங்க. சேட்டுக்கு உங்கள் சங்கத்தோட தொண்டு ரொம்ப அரிய சேவைன்னு பட்டிருக்கு. 1,00,000 ரூபாய் நன்கொடை கொடுக்க தீர்மானம் பண்ணியிருக்காரு. திருமதி பாரிஜாதத்துக்கிட்ட அந்த தொகைக்கு செக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு ஊர்ஜிதம் பண்ணிக்க சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன். 1,00,000 ரூபாயா? முதல்ல உங்கள் சேட்ஜிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்துங்க சார். இவரை மாதிரி பலர் உதவி செய்ய முன் வந்தா ஏழை அடிமைங்கிற யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டையே ஒரு லட்சிய பூமியாக்கிடலாம் அப்படின்னு சொன்னார் அவர். அடடே, ரொம்ப பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது போகட்டும், செக்கை திருமதி பாரிஜாதத்துக்கிட்ட கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். கவலையே வேண்டாம் சார். 10-15 வருஷங்களா இந்த சங்கத்துக்காக அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குணத்தில் அப்பழுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் எதிர்முனையில் இருந்தவர். உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க. எதுவும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை வச்சேன். யோசனை ஒரு பக்கம் சூழ்ந்துக்கிட்டு இருக்க அடுத்த அறைக்கு போய் என் கட்டிலில் விழுந்தேன். என்ன செய்கிறோன்னு நினச்சி பார்க்கறதுக்கு முன்னால் என்னுடைய கண்கள் தானாகவே மூடி நான் உறக்கத்தில் ஆழ்ந்து போனேன். அத்தியாயம் 5 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.